வெரி குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸில் ஆப்டிக்ஸ் அப்படின்ற அந்த லெசனில் தேர்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் பார்த்தோம். செகண்ட் வீடியோவில் ரிஃப்ராக்ஷனான லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் பார்த்தோம். இன்றைக்கி தேர்ட் வீடியோவில் வந்து ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டோடைய அனதர் ஒன் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஸ்கேட்டரிங் அப்படின்றது. நீங்கள் நம்ம கொலாய்க்கில் டெய்லி பேசும்போது வார்த்தை யூஸ் பண்ணுவோம், ஸ்கேட்டர் ஆகி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. வாட் இஸ் கால் த ஸ்கேட்டரிங் அப்படின்னா என்ன? வாட் இஸ் கால் த ஸ்கேட்டரிங் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். இப்போ சன்லைட் வந்து மேலே வந்து கீழே வருது. சன்லைட் வந்து நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ள நுழையும் போது நம்ம எர்த்தில் வந்து டிஃப்ரெண்ட் கேஸஸ் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் கேஸஸோடைய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸில் அந்த லைட்டு சன்லைட் பட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ரிஃப்ராக்ட் இன் ஆல் டைரக்ஷன், எல்லா டைரக்ஷனில் அது என்ன பண்ணிடும் அப்படின்னா ரிஃப்ராக்ட் ஆகி போயிடும். தட் இஸ் கால் த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படின்னு பேர். ஓகேவா? ஒன்றும் இல்லை, இப்போ மேலே வந்து ஒரு ட்ராப் வாட்டர் நம்ம கீழே போடும்போது அது இந்த இடத்துல இந்த பேப்பரில் ஒரு ஸ்பேஸில் போடும்போது அது என்ன பண்ணும், அதில் பட்டு தெரிச்சு எல்லா டைரக்ஷனில் விழுவும் இல்லையா? அந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகி ஆல் டைரக்ஷனில், ஆல் பாசிபிள் டைரக்ஷனில் அது என்ன பண்ணும் அப்படின்னா பிரிஞ்சு போகணும் இல்லையா? தட் இஸ் கால் த ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சன்லைட் வந்து மேலேருந்து கீழே வருது. இங்கே ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் லைக்கஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது மேலே லைட்டு பட்டு என்ன பண்ணும், ஆல் டிஃப்ரெண்ட் பாசிபிள் டைரக்ஷனில் அது என்ன ஆகும், இப்படி ஸ்கேட்டர் ஆகுதுன்னா சன்லைட்டு. தட் இஸ் கால் த, இதுக்கு பேர் தான் ஸ்கேட்டரிங். ஆல் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரிஃப்ராக்ட் ஆச்சுன்னா தட் இஸ் கால் த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, புரியுதா நான் சொல்கிறது? சரி, ரைட். அப்போ ஸ்கேட்டரிங் தான் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, லைட்டு வந்து ஆல் பாசிபிள் டைரக்ஷனில் ரிஃப்ராக்ட் ஆச்சுன்னா, எல்லா எந்தெந்த டைரக்ஷன்ல பாசிபிளோ அதுல ரிஃப்ராக்ட் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் கால்ட் த ஸ்கேட்டரிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்கேட்டரிங் அப்படின்றத வந்து பார்க்கும்போது டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் அப்படின்ற விஷயத்தை அடுத்து பார்க்குறோம். ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் அப்படின்னு பார்க்கும்போது, when a beam of light interact with a particle, it undergoes many kinds of scattering. ஒரு beam of light, this is a light, listen பண்ணிக்கங்க. ஒரு லைட்டு, இது இங்கே ஒரு பார்ட்டிக்கல், ஒரு மீடியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல், இதில் பட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி லைக்கஸ் இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆயிரும். என்ன பாசிபிள் டைரக்ஷனில் இந்த லைட்டு வந்து, இதுதான் லைட்டு, இது வந்து ஒரு இன்சிடென்ட் லைட்டு, இது வந்து ஒரு பார்ட்டிக்கலில் போயிட்டு டிஃபரெண்ட் டைரக்ஷனில் அது வந்து என்ன ஸ்பிளிட் ஆகுது. தட் இஸ் கால்ட் த ஸ்கேட்டரிங். ஸோ இதை பொறுத்து பேஸ்ட் ஆன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் எனர்ஜி ஆஃப் த லைட் பீம். இப்போ இனிஷியலாக இந்த லைட் பீமோடைய எனர்ஜி எவ்வளவு, இந்த ஸ்பிளிட் ஆனதுக்கு அப்புறமா, இந்த ஸ்கேட்டரிங் ஆனதுக்கு அப்புறம் இந்த லைட் பீமோடைய எனர்ஜி எவ்வளவு, அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் எனர்ஜி ஆஃப் த லைட் பீம் பேஸ் பண்ணி இந்த ஸ்கேட்டரிங்கை 2 டைப்ஸாக நம்ம பிரிக்கிறோம். ஓகேவா? ஸ்கேட்டரிங் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங்கில் 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். Another one is an inelastic scattering. Inelastic scattering அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். புரியுதா நான் சொன்னது? இதுவரையில் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்னா என்ன? அதாவது சன்லைட் என்டர் இன்டு த எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ள வருது. அப்போ எர்த்தோட அட்மாஸ்பியரில் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் கேசஸ் மேலே அது பட்டு அது என்ன பண்ணுன்னா ரிஃப்ராக்டிங் ஆல் பாசிபிள் டைரக்ஷன். தட் இஸ் கால்ட் த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ ஓகே, ரைட். இப்போ வந்து ஒரு லைட் பீம் வந்து ஒரு பார்ட்டிக்கல் மேலே பட்டு அது டிஃப்ரெண்ட் பாசிபிள் டைரக்ஷனில் ரிஃப்ராக்ட் ஆகி போகிறதுக்கு தான் ஸ்கேட்டரிங். அப்போ இந்த இனிஷியலாக இந்த லைட் பீமோட எனர்ஜி எவ்வளவு, ஆஃப்டர் ஃபைனலோடைய இதோட எனர்ஜி எவ்வளவு, இந்த பேஸ்ட் ஆன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் எனர்ஜி ஆஃப் த லைட் பீம், இந்த ஸ்கேட்டரிங் கேன் பி கிளாசிஃபைட் இன் த 2 types. One elastic scattering, another one is the inelastic scattering. Okay, now we discuss about the elastic scattering. Okay, first topic discuss பண்ண போறோம். elastic scattering னா என்ன அப்படின்னா, if the energy of the incident beam of light and the scattered beam of light are the same. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் ஒரு இன்சிடென்ட் லைட். இந்த லைட்டு ஒரு பார்ட்டிக்கல் மேலே மோதிட்டு டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் ஸ்கேட்டர் ஆயிடுச்சு. இப்போ இந்த இன்சிடென்ட்டாக எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு புரியுதுக்காண்டி சொல்கிறேன், 56 HV அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். ஆஃப்டர் ஸ்கேட்டர் ஆனதுக்கப்புறம் அது 56 HV இருந்ததுன்னா, அதோடைய எனர்ஜி இவ்வளவு இருந்துச்சுன்னா, இன்சிடென்ட் எனர்ஜி, லைட் எனர்ஜி which is equal to the scattering light energy இப்படி இருந்ததுன்னா that is called the elastic scattering. புரியுதா நான் சொல்றது? அதாவது மோதுவதற்கு முன்பு அந்த லைட்டோட எனர்ஜி எவ்வளவு, ஸ்கேட்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த லைட்டோட எனர்ஜி எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே சேமா இருந்ததுன்னா that is called the elastic scattering. ஓகேவா? ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன், வேர்டிங் சொல்றேன், காதல் வாங்கிக்க. எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் பீம் ஆஃப் லைட்
and scattered beam light are same, then it is called the elastic scattering. Energy of இது வந்து incident light னு சொல்லணும், வெறும் லைட் சொல்லக்கூடாது, incident. ஓகேவா? ஸோ எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் லைட் அண்டு எனர்ஜி ஆஃப் ஸ்கேட்டரிங், இதெல்லாம் ஸ்கேட்டர். ஓகேவா? எனர்ஜி ஆஃப் ஸ்கேட்டரிங் லைட் ஆல் ஆர் சேம். ஓகேவா? லைட் ஆர் சேம், தென் தட் இஸ் கால்ட் தட் ஸ்கேட்டரிங் இஸ் கால்ட் த எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் லைட் அண்ட் எனர்ஜி ஆஃப் ஸ்கேட்டரிங் லைட் ஆர் சேம், then it is called the scattering is called the elastic scattering. Okay, next நம்ம மூவ் ஆகுது inelastic scattering. What is called the inelastic scattering அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்கை வச்சு inelasticனா என்னன்னு முடிவு பண்ணிடலாம். நீங்க என்னது, energy of incident beam of light and scattered beam of light are not same. ஓகேவா? எனர்ஜி ENERGY, energy of incident light energy, incident light ENERGY, light energy is not equal. ஓகேவா? not same அல்லது not equal கூட வச்சுக்கலாம். energy of ENERGY, energy of scattered light. Okay, so புரியுதா நான் சொல்றது? எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் லைட் அண்ட் எனர்ஜி ஆஃப் ஸ்கேட்டர் லைட் இஸ் நாட் சேம். திஸ் இஸ் கால்ட் த இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்க்கு வந்து இது வந்து சேம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ அப்போ இந்த இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்கை நேச்சர் ஆஃப் த சைஸ் அண்ட் ஸ்கேட்டர்ஸ் ரிசல்ட்டை பொறுத்து அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நேச்சர் சைஸு இதெல்லாம் பொறுத்து இந்த இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்கை வந்து நம்ம ஃபர்தராக வந்து ஒரு 4 டைப்ஸில் வந்து இதை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா 4 டைப்ஸில் கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ராலே ஸ்கேட்டரிங் அப்படின்னு இதை நம்ம சொல்லணும். ஓகேவா? ராலே ஸ்கேட்டரிங். ஓகேவா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது 11th and 12th ஸ்டாண்டர்ட்லையும் இது இருக்கு. ரேலேன்னு சொல்லலாம், இல்லை ராலேன்னு சொல்லலாம். ஓகேவா? ரேலே ஆர் ராலே ஸ்கேட்டரிங். செகண்ட் ஒன் இஸ் மீ ஸ்கேட்டரிங். ஓகேவா? மீ ஸ்கேட்டரிங். தேர்ட் ஒன் இஸ் டிண்டால் ஸ்கேட்டரிங். இது நீ சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சிருப்ப. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிண்டால் ஸ்கேட்டரிங். ஃபோர்த் ஒன் இஸ் ராமன் ஸ்கேட்டரிங். இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ராமன் ஸ்கேட்டரிங். ஓகேவா? ஸோ இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னா என்ன? எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் லைட், எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் லைட் அண்ட் எனர்ஜி ஆஃப் ஸ்கேட்டரிங் லைட் ஆர் நாட் சேம். தட் இஸ் கால்ட் த inelastic scattering. And based on the nature and size, inelastic scattering can be classified into the 4 types: Rayleigh scattering, Mie scattering, அண்ட் டிண்டால் ஸ்கேட்டரிங் அண்டு ராமன் ஸ்கேட்டரிங். ஓகே, புரிஞ்சுதான் நான் சொன்னது? சரி, ரைட். இதில் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 டாபிக், 2 ஸ்கேட்டரிங்கோட 2 டைப்ஸை வந்து நம்ம இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரைட்டா? சரி, ரைட். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ராலே ஸ்கேட்டரிங். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ராலே ஸ்கேட்டரிங். So what is called the Rayleigh scattering? அப்படின்னா, the scattering of sunlight by the atoms or molecules of the gases in the earth atmosphere is known as the Rayleigh scattering. நல்லா புரிஞ்சுக்கங்க. Rayleigh scatteringல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது the scattering of sunlight வந்து ஸ்கேட்டர் ஆகுது இல்லையா, எங்க? by the atoms and molecules of the gases in the earth atmosphere. எர்த்தில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கேசஸ் உடைய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் மூலமா சன்லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகிறதுக்கு பேர் தான் Rayleigh scattering அப்படின்னு பேர். ஓகேவா? நான் திரும்ப சொல்லவா? the scattering of sunlight by atoms or molecules of the different gases in the earth atmosphere, that is called the Rayleigh scattering. Okay, right. So இந்த Rayleigh scatteringல 12th ஸ்டாண்டர்ட்ல இதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. என்னன்னா, Rayleigh scattering அப்படின்றத ஸ்கேட்டரிங்ன்றதை எஸ்ன்னு எடுத்துட்டு இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லாம்டா. இதுக்கு என்ன பேரு? லாம்டா. ஓகேவா? இந்த லாம்டானா என்ன மீனிங்? ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். வேவ் லெங்த். ஓகேவா? வேவ் லெங்த் அப்படின்னு பேர். ஓகேவா? ஏன்னா லைட்டு வந்து பிஹேவ் லைக் எஸ் வேவ் மாதிரி இருக்கும். அதனால அது வேவோட கேரக்டர் வந்து வேவ் லெங்த் இங்கே இருக்கும். ஓகே, இப்போ எஸ்னா என்ன? ஸ்கேட்டரிங். ஓகே, நான் இது நல்லா சொல்றேன், லிசன் பண்ணிக்க. அமௌண்ட் ஆஃப் இந்த Rayleigh ஸ்கேட்டரிங், டிஃபைன் Rayleigh ஸ்கேட்டரிங் கேட்டாங்கன்னா இந்த டெஃபினேஷன் தான் நீ எழுதணும். இப்போ நான் சொல்ல போறது அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங். ஓகே, அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இது வந்து இந்த சிம்பிளுக்கு பேருக்கு என்ன பேரு? டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஆனா அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? 1 இருக்கா? அப்ப இப்படி இருந்ததுன்னா இதுக்கு பேர் என்னன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்ப அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த 4th பவர் ஆஃப் வேவ் லெங்த். ஓகேவா? 4th லாம்டாக்கு மேல பவர்ல 4 இருக்கு. அதான் 4th பவர் ஆஃப் த வேவ் லெங்த் அப்படின்னு நம்ம சொல்றோம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க் கொஸ்டின் 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, மறந்துடாத.
Rayleigh scattering அப்படின்னா என்ன? amount of scattering is inversely proportional to the fourth power of the wavelength. ஓகேவா? ஸோ அந்த wavelength உடைய fourth powerக்கு inversely proportionalா இருக்கும். அது என்ன சார் inversely proportional அப்படின்னா inversely proportionalனா என்ன? அதாவது directly proportional தெரிஞ்சுக்கோ. இப்போ scattering is directly proportional to the உனக்கு புரியுதுக்காண்டி சொல்றேன். directly proportional to the wavelength அப்படின்னா scattering increase ஆச்சுன்னா wavelength increase ஆகும். இப்போ inversely proportional அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படினா இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ ஸ்கேட்டரிங் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் லாம்டானா இது இன்கிரீஸ் ஆச்சுனா இது டிக்ரீஸ், இது டிக்ரீஸ் ஆச்சுனா இது இன்கிரீஸ், ஆப்போசிட்டா வரதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படினு அர்த்தம். ஓகேவா? ராய்லே ஸ்கேட்டரிங்னா என்ன? அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் இஸ் இன்வெர்ஸ்லி இந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் எழுதினாவே வார்த்தை நீனே போடலாம் ஈஸியா. அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஃபோர்த் பவர் ஆஃப் வேவ்லெங்த். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகே, புரிஞ்சா நான் சொன்னது? ரைட். According to this law, in the law படி, Rayleigh scattering ஓட law படி, the shorter wavelength colors are scattered much more than the longer wavelength. நல்லா புரிஞ்சுக்கோ. ஒன் மார்க் கொஸ்டின்ல இது கேட்பாங்க. எதெல்லாம் வந்து எந்த கலர்ஸ்க்கெல்லாம் வேவ்லெங்த் வந்து ரொம்ப ஷார்ட்டரா இருக்கும், ஓகேவா? ஷார்ட்டர் வேவ்லெங்த், ஓகேவா? எந்த கலருக்கெல்லாம் வேவ்லெங்த் வந்து ரொம்ப ஷார்ட்டரா இருக்கோ, ஷார்ட்டர் வேவ்லெங்த் வந்து பாத்தீங்கன்னா மச் மோர் ஸ்கேட்டர் ஆகும், நல்லா ஸ்கேட்டர் ஆகும். மோர், ஓகேவா? மச் மோர் ஸ்கேட்டர், ஓகேவா? மச் மோர் ஸ்கேட்டர், ஓகேவா? அதாவது வேவ்லெங்த் ஷார்ட்டரா இருக்கிற கலர்ஸ் எல்லாம் வந்து ஷார்ட்டா ரொம்ப கம்மியா இருக்கிற கலர்ஸ், வேவ்லெங்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற கலர்லாம் ஸ்கேட்டரிங் வந்து பயங்கரமா ஆகும், மச் மோர் ஆகும். ஓகே, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது இல்லையா? சின்னதா இருந்தாலும் கடுகுக்கு வந்து காரம் அதிகம். எல்லாரும் தும்மல் இருமல் லைக்கஸ் அந்த மாதிரி பண்ணுவோம் மாதிரி வேவ்லெங்த் கம்மியா இருக்கிறதுக்கு வந்து ஸ்கேட்டரிங் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட் தான். என்னது? லாங்கர் வேவ்லெங்த் இருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்கேட்டரிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே, புரியுதா? அதே மாதிரி when sunlight passes through the atmosphere, நம்ம அட்மாஸ்பியர்ல சன்லைட் படும்போது, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், நல்லா லிசன் பண்ணிக்க. சன்லைட் வந்து நம்ம அட்மாஸ்பியர்ல வருது. அப்படி வரும்போது இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஆன்சரை வச்சு எழுதலாம். இப்போ ஷார்ட்டர் வேவ்லெங்த் அப்படின்னா, சார் ஏன் சார் ஓய் இந்த ஸ்கை அப்பியர்ஸ் இந்த ப்ளூ கலர்? நீ சின்ன கிளாஸ்ல இருந்து இதை கேட்டிருக்கணும், படிச்சிருப்ப, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்க. ஏன் வானம் வந்து ப்ளூ கலர்ல காணப்படுது அப்படின்னா, அமாங் திஸ் விசிபிள் கலர்ஸ், அமாங் த கலர்ஸ்லேயே வந்து ப்ளூக்கு தான் வந்து, ப்ளூ இருக்கு இல்லையா? ப்ளூக்கு தான் வேவ்லெங்த் வந்து ரொம்ப ஷார்ட். வேவ்லெங்த் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். அப்ப சன்லைட் வந்து இந்த வந்து படும்போது அந்த ஒயிட் லைட்ல, சன்லைட்ன்றதும் ஒயிட் லைட், அந்த ஒயிட் லைட்டுக்குள்ள நிறைய கலர்ஸ் கம்போஸ்ட் ஆயிருக்கும். அதுல எஸ்பெஷலி வந்து ப்ளூ கலர், விப்ஜிஆர் கலர்ஸ் இருக்கும். அதுல வந்து ப்ளூ தான் வந்து ஷார்ட்டர் வேவ்லெங்த். நான் தான் சொல்லிட்டேனே, ஷார்ட்டர் வேவ்லெங்த் இருந்தால் தான் மச் மோர் ஸ்கேட்டர் ஆகும். அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, ப்ளூக்கு வந்து வேவ்லெங்த் ரொம்ப கம்மி. சன்லைட் வந்து எர்த்தோட அட்மாஸ்பியருக்கு நுழையும் போது ப்ளூவோட இதுக்கு வந்து வேவ்லெங்த் கம்மியா இருக்கிறதுனால அது வந்து என்னன்னா பயங்கரமா ஸ்கேட்டர் ஆயிருது. அதனாலதான் வானம் வந்து ப்ளூ கலர்ல தெரியுது. ஓகே, புரியுதா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா புரிஞ்சுக்கோ. when sunlight passes through the atmosphere, the blue color is scattered to greater extent than the red color. So this is a scattering causes the sky to appear in a blue color. Okay, this is a reason to sky appear in a blue color. Okay, what is the reason? So when a sunlight passes through the atmosphere, the blue color has a shorter wavelength. Which one has a shorter wavelength? It has a greater, much more the scattering. So that is the blue has the shorter wavelength. This is the reason and the sky appear in a blue color. Okay, புரியுதா நான் சொன்னது? Okay, right. Okay, very very important 2 mark question. இது ஒரு 2 mark question, இது ஒரு 2 mark question, another one 2 mark question பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது புரிஞ்சுது தானே? ஸோ ஒய் ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ கலர் அப்படின்னா என்ன எழுதுனா, வென் சன் ப்ளூ கலர் ஹேவ் த ஷார்ட்டர் வேவ்லெங்த். ஸோ விச் ஒன் ஹேவ் த ஷார்ட்டர் வேவ்லெங்த்? இட் ஸ்கேட்டர் த மச் மோர். ஸோ இந்த ப்ளூ ஹேவ் த ஷார்ட்டர் வேவ்லெங்த். ஸோ தட் இஸ் த ஸ்கேட்டரிங் இஸ் மச். ஸோ திஸ் இஸ் த ரீசன் த ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ கலர். ஓகே, அடுத்த கொஸ்டின். த சன்ரைஸ் அண்ட் சன்செட். ஏர்லி மார்னிங்ல சன்ரைஸ் ஆகும்போதும் ஈவினிங் நேரங்களில் சன்செட் ஆகும்போதும் அந்த வானம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர்ல இருக்கும்? எனி ஐடியா? வானம் வந்து என்ன வரும்? ஒரு ரெட் கலர்ல தெரியுமா? ஒரு மாதிரி ரெட்டா தெரியும்ல? ஒய்? வாட் இஸ் த ரீசன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சன் ரைஸ் அப்பையும் சன் செட் அப்பையும் இந்த லைட் ரைஸ் ஃப்ரம் த சன், சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த லைட் ரைஸ் வந்து ரொம்ப லார்ஜர் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம அட்மாஸ்பியருக்குள்ள நுழையணும். அதாவது மதியான நேரத்தில் டிராவல் பண்றதை காட்டிலையும் ஏர்லி மார்னிங்கும் அந்த ஈவினிங் டைம் சன் செட் ஆகும் போதும் அந்த சன்னு வந்து சன்ல இருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் வந்து லார்ஜர் டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணும். அப்ப மோஸ்ட் ஆஃப் த ப்ளூ லைட் வந்து அப்ப நிறைய தூரம் டிராவல் உனக்கு
புரியுதுக்காண்டி சொல்கிறேன். இப்போ ஏர்லி மார்னிங் இங்கே ஓகேவா, மார்னிங் இங்கே ஈவினிங் வச்சுங்களேன். இப்போ இங்கே ஒரு லார்ஜர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது இந்த சன்லைட் வந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த ப்ளூ வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸியாக வந்து ஸ்கேட்டர் அவே ஆகிடும் ஓகேவா. ஈஸியாக இங்கே வந்து சேரங்களாட்டுமே ப்ளூ வந்து ஸ்கேட்டர் ஆயிடுது. அண்ட் ஒன்லி இந்த ரெட் லைட் விச் ரீச் அது மட்டும் தான் லீஸ்ட் ஸ்கேட்டர், அதாவது லீஸ்ட் ஸ்கேட்டர். ஏன்னா ரெட்டுக்கு தான் வந்து வேவ் லெங்த் வந்து ஹை. அப்போ அந்த ரெட்டு மட்டும்தான் என்ன பண்ணா இவ்வளோ தூரத்துக்கு வரும்போது கொஞ்சமாக ஸ்கேட்டர் ஆகிருக்கும். அதனால அந்த ஏர்லி மார்னிங் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டு கலரில் தெரியும். அதே மாதிரி தான் திஸ் இஸ் த ரீசன் சன்லைட் வந்து ஈவினிங் டைமும் லார்ஜ் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ ட்ராவல் ஆகுங்களாட்டியும் இந்த ப்ளூ கலர் அண்ட் அதர் கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் லெங்த் வந்து கம்மியாக இருக்கிறதுனால, எஸ்பெஷலி ப்ளூ தான் ரொம்ப கம்மி, அதனால அது சீக்கிரமாக ஸ்கேட்டர் ஆகிடுது. அடுத்த கலர்ஸ் எல்லாம் ஸ்கேட்டர் ஆகிடும். பட் ரெட்டு வந்து ரொம்ப லைட்டாக தான் ஸ்கேட்டர் ஆகும். அப்போ ரிமைனிங் அந்த ரெட் கலர் வந்து இங்க நமக்கு வந்து என்னவா இருக்கு அப்படின்னா ஈவினிங் அண்ட் மார்னிங் வந்து ரெட் கலர்ல வந்து நமக்கு வந்து தெரியுது அப்படின்றதா விஷயம். ஓகே, புரிஞ்சுதா நான் சொன்னது? சரி, ஓகே. இன்னைக்கு வந்து ஸ்கேட்டரிங்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங், அந்த எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அண்ட் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். அதுல எஸ்பெஷலி எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னா எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் லைட் அண்ட் எனர்ஜி ஆஃப் ஸ்கேட்டரிங் லைட் ஆர் சேமா இருந்தா அது எலாஸ்டிக். இன்எலாஸ்டிக்னா நாட் சேமா இருக்கும். இன்எலாஸ்டிக்ல 4 டைப்பு. ஒன்று ராலே ஸ்கேட்டரிங், அடுத்து மீ ஸ்கேட்டரிங் அண்ட் தென் ராமன் ஸ்கேட்டரிங், டெண்டால் ஸ்கேட்டரிங் 4 டைப்ஸ் இருந்தது. அதில் ராலே ஸ்கேட்டரிங்னா என்னன்னா, அதாவது சன்லைட் வந்து அட்மாஸ்பியருக்குள்ள என்டர் ஆகும்போது ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ்குள்ள பட்டு அது ஸ்கேட்டர் அதுக்கு ராலே ஸ்கேட்டரிங் சொன்னோம். பட் ராலே ஸ்கேட்டரிங்கோட டெஃபினேஷன் அஃபிஷியலா வந்து அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி 4th power ஆஃப் வேவ் லெங்த் இருந்தா எழுதணும். அது இந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் போட்டு இதை பார்த்து நீட்டா எழுதிக்க. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா என்ன, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா என்ன உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒய் தி ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ கலர் அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சர், பிகாஸ் இந்த which color has the shorter wavelength, it much more scatter, ஓகேவா, greater extent of scatter அப்படிங்கறது சொல்லலாம். ஸோ ப்ளூ கலர்ஸ் அமாங் த கிளாஸ்லேயே ப்ளூ கலர் தான் ஷார்ட்டர் வேவ்லெங்த் தான் இருக்கு. அதனால வந்து இருக்கிறதுலே அதுதான் ஷார்ட்டர் வேவ்லெங்த். எது ரொம்ப கம்மியா இருக்கோ அதுதான் ரொம்ப ஸ்கேட்டர் ஆகும். ஸோ அதனால தான் வானம் ப்ளூ கலர்ல ஸ்கேட்டர் ஆகி நமக்கு தெரியுது. அடுத்து ஏர்லி மார்னிங் ஈவினிங்கும் நம்மளுக்கு வந்து ஏன் வந்து சன்ரைஸ் அண்ட் சன்செட் அப்ப ஏர்லி மார்னிங் படிக்கிற கட்டிலே சன்ரைஸ் அண்ட் சன்செட் அப்ப ஏன் நம்மளுக்கு ரெட்டா தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, நூன் அதாவது மதியான நேரங்களே காட்டிலும் மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமிங்ல வந்து நம்மளுக்கு சன்லைட்ல இருந்து வரக்கூடிய சன்ரைஸ் வந்து லார்ஜர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி பண்ணும் பொழுது அதர் கலர்ஸ் லைக் ப்ளூ இதெல்லாம் வந்து என்னன்னா சீக்கிரமா ஸ்கேட்டர் ஆயிடுது. பட் ரெட்டு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா லீஸ் ஸ்கேட்டரிங் தான் ஆயிருக்கும். ஸோ அதனால வந்து ஏர்லி மார்னிங் இந்த சன்ரைஸ் அண்ட் சன்செட் செட்டப்ப அது வந்து நம்மளுக்கு வந்து ரெட் கலரா தெரியுது. ஓகேவா? ஸோ இட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு இந்த கொஸ்டின் 3 கொஸ்டினுமே 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா ரீகால் பண்ணிட்டு எனக்கு இன்னைக்கே நீங்க முடிச்சு அனுப்பணும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.